ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பேசுகிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை. லைவ் போயிட்டுருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஹோலிலேண்ட் டிவி போயிட்டுருக்கு. யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா ஜெபஸ் மீடியா ஜீசஸ் மியூசிக் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 இடத்துக்கு போயிட்டுருக்கு. சரியா? லோக்கல் சேனல்லையும் போகுது. பேசுகிறவங்க தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், நாகரிகமான பேச்சுகள் வேண்டாம், சினிமா டைலாக்ஸ் வேண்டாம். சரியா? ஜெபிஷா தானே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீ வந்ததுனால ஃபஸ்ட்டு ஆமாம், பரிசுத்தமாய் வாழ முடியும் முடியாது அப்படிங்கிற 2 தலைப்பில் இந்த பக்கம் வாழ முடியும் முடியாது. ஆண்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாதுங்கிறாங்க, பெண்கள் பரிசுத்தமாய் வாழ முடியுங்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஆண்கள் தான் ஆரம்பிக்கணுமா? யார் பேசுகிறான்? சொல்லுங்கம்மா. சரி, நம்ம இந்த ஜென்ரேஷனில் இயேசுக்குள்ளே பரிசுத்தமாக நம்மளால் எதுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ உள்ள பசங்களுடைய ஜென்ரேஷன் ஜென்சி. அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஜென்சி. நான் ஒரு ஸ்டாஃபு, நான் ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டாஃப். வாத்தியாரே தான். உங்களே ஜென்சின்னு தான் நினச்சேன். இல்லை 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 இல்லை, இந்த 90s கிட்ஸு. ஜென்சியோட எதுனா எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க. நம்ம முன்னாடி சயின்டிஸ்ட் 90s கிட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி மூலியமாக அவங்க எதை நல்லதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இப்போ 95% தீமைகளை எப்படி கண்டுபிடிக்கலான்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் எத்தனை பேருக்கோ நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கும், ஆனால் என்ன பண்ணாது, வெளியே தெரியாது. வெளியே சத்தியமாக யாருக்குமே தெரியாது. அது எப்படி எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட பேரண்ட்ஸால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸால் கூட அதை என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அது எதனால் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருந்து இல்லை, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆராய்ச்சி மூலியமாக எடுத்த ஒரு 3 விதமான 3 டைப்ஸ் ஆஃப் ஒரு ஆராய்ச்சி எடுத்தாங்க. அதாவது மேரேஜ் முடிஞ்சவங்க, மேரேஜ் முடியாதவங்க, ஜென்சி. இந்த 3 விதத்துக்குள்ள ஒரு என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. இது நீங்கள் எப்படின்னா வேதத்துக்கு அப்பாற்பட்டுலாம் கிடையாது, இது வேதத்துக்கும் ரிலேட்டடான ஒன்று தான். எப்படின்னா, மேரேஜ் முடித்தவங்க சரி நம்ம லைஃப் இதுதான் என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ராவல் பண்ணிடுவாங்க. மேரேஜ் முடிகிறவங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படி ஒரு இதில் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னா, ஓகே, நம்மளுக்கு ஒரு கிடைச்சா அதை கண்ட்ரோல், நம்மளுக்கு என்னது கிடைச்சா அது கூட ட்ராவல் பண்ணலாம், கிடைக்கலன்னா நம்ம சிங்கிளாகவே ட்ராவல் பண்ணலாங்கிற ஒரு இருக்கும். ஆனால் ஜென்சியோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு எடுத்தால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான், செகண்ட் ப்ரைஸுங்கிறதே அவங்களுக்கு மைண்டில் வராது. அதாவது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு உங்களோட ஏம் என்ன தான் இருக்கும், ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செகண்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை உங்களால் தாங்க முடியாது. பட் 90s அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதை தாங்கிக்கிடுவாங்க. அதே போல தான் ஏசப்பாவோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இதை கற்றுக்கிடணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எனக்கு எது கிடைச்சாலுமே அதிகமாக தான் கிடைக்கணும், கிடைச்சதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது, என்னால் இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண முடியாது. அதுதான் உங்களுடைய மைண்ட் செட். அதே தான் இப்போ வேதத்தில் ஒரு வசனம் இருந்தாலும் நீங்கள் இதில் எத்தனை பேர் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுவீங்க, இன்க்ளூட் மீ, என்ன நானும் பண்ணியிருப்பேன். அது ஓகே நமக்குள்ளே தானே இருக்குது, நமக்குள்ளே தானே இருக்குது, நமக்குள்ளே தானே இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நமக்குள்ளே வச்சுருப்போம். அது இந்த வேர்ல்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது கரண்ட் சிச்சுவேஷன், நம்ம எதையுமே வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம், நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிடுவோம். அப்படிங்கும்போது வேதத்தில் இந்த காலத்தில் நம்ம வேதத்துக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. எதுக்குன்னா, ஸ்கூல்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பசங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம தெரிஞ்சிடும். இப்போ இதில் இருக்கிற பசங்க நம்மளுக்கு முன்னாடி எல்லாருமே வேதம் வாசிக்கலாம், ஆனால் வேதத்தையும் தாண்டி அவங்க வேறு எதையாவது நேசிக்கலாம். அதனால் இந்த காலத்தில் நம்ம அதை அவங்கள சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டைம் ஆயிடுச்சு, கைத்தட்டிடலாம் சாருக்கு. சரியா? அவங்க எந்த மைக்கு நல்லா இருக்குமா? சரி, நம்ம ஜென்சி தலைமுறை ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க. 90s கிட்ட, அதுக்கு முன்னாடி 80s 70s 60sலாம் ஒரு வீட்டில் 7 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க. சரியா? ஸோ அடுத்து
கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆனோடனே இங்கே ஒரு பெல் சவுண்ட் கேட்கும். ஓகேவா? 2 மினிட்ஸ் ஓவர். நமக்கு டாபிக் என்ன? பரிசுத்தமா வாழ முடியுமா முடியாதா? வாழ கஷ்டமா ஈஸியான்னு கேட்கலனே, வாழ முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க. நான் முடியும்னு சொல்றேன். எப்படி முடியும்னு சொல்றேன்னா, அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருந்தாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? அது வந்து ஆபிரகாம் காலத்தில் இருந்த ராஜா. அப்போ ஆபிரகாம் சாரால் வந்து அந்த ராஜாவோட நாட்டுக்கு போக சொல்ல, ஆபிரகாம் சாரால யாருன்னு சொன்னாங்க தெரியுமா? தன்னோட ஒய்ஃப் சாரால தன்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க. எதுக்கு? அந்த ராஜாவுக்கு பயந்து. அந்த ராஜா என்ன நினைச்சாங்க? ஆபிரகாமோட சகோதரி தானே, நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவளை தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் உண்டு. அவர் என்ன சொன்னாரு அந்த ராஜாக்கு? கண்டித்து அந்த இடத்துல அவர் உணர்த்தினாரு. அப்போ இருக்க ஏசப்பா தானே இப்போ இருக்காங்க. அப்போ நம்மளாலே அவர் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவரை பரிசுத்தமாக்குனாங்கன்னா, நம்மளையும் இந்த இடத்துல இயேசு பரிசுத்தமாக்க முடியுமா முடியாதா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா முடியும். இதே மாதிரி பைபிள்ல இன்னொருத்தரும் இருந்தாரு, யோபு. யோபுவை கடைசி வரைக்கும் சாத்தான் சோதிச்சான். ஆனா எந்த இடத்துலையும் யோபு ஏசப்பாவை விட்டு விலகவே இல்லை. அதே மாதிரி தான் அப்போ இருந்த இயேசு கிறிஸ்துவோட பிரசனம் தான் இப்பவும் இருக்கு. அப்போ இருந்த ஏசப்பா வேற, இப்போ இருந்த ஏசப்பா வேறையா? சரி, அவங்க சொன்ன மாதிரி ஓகே பார்க்கலாம். இப்போ இருக்க பிள்ளைங்க ஜென்சி பிள்ளைங்க அப்படின்பாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் எல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இங்க இருக்க பேர்ல எத்தனை பேருக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல? இவ்வளவு பேருக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல. இவ்வளவு பேரு வாழ முடியும்னா பாராட்டக்கூடிய ஜென்சி கிட்ஸ். ஆனா எங்களால பரிசுத்தமா வாழ முடியும். எங்க பசங்க சைடுல இருந்து ஒருத்தன் கூட கை தூக்கல. அதை கவனிச்சிங்களா? இப்பதான் தூக்குறான். என் பசங்களாலே இருக்க முடியும் இன்ஸ்டாகிராம் இல்லாம. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்ல. இன்ஸ்டாகிராம்னால என்ன கெட்டு போறோம் சொல்லுங்களேன்? இன்ஸ்டாகிராம்ல அப்படி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம நல்லதுக்கு நம்ம மொபைலை எதுக்கு யூஸ் பண்றோமோ அதை போலதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர, நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. முடியும். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா வாழ முடியும். தேங்க்ஸ். ஆமென். பரிசுத்தமா வாழ முடியும்னு அருமையா பேசியிருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வாலிபர்களால் இப்போ வாழ முடியாது. வாழவே முடியாதுங்கப்பா. கேள்வி பரிசுத்தமாக வாழ முடியாதா? வாழவே முடியாதா? சுத்தமாக வாழ முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி? ஒரு இப்போ சின்ன பையங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது மொபைலை பார்த்து தான் சாப்பாடே உள்ளே இறங்குது. அதே இது பெற்றோர்கள் பைபிளை கொடுத்து நீ 2 அதிகாரம் வாசி அப்படி சாப்பிட்டு கொடுத்தா பைபிளை பற்றி வாழ முடியும். இது வாழ முடியும். இப்போது எல்லா பெற்றோர்ஸும் என்ன பண்ணுறாங்க? மொபைலை காட்டி வளர்க்குறாங்க பிள்ளைங்க. அப்போ எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? சொல்லுங்கம்மா. ஒரே கொஸ்டின்ல எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு. ஆமாம். பேரண்ட்டுக்கிட்ட பிரச்சனை இருக்கா? பிள்ளைங்கிட்ட பிரச்சனை இருக்கா? பேரண்ட்ஸ் கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டே பைபிளை காட்டி வளர்த்தா 5 விளையாது 50 விளையுமா? பைபிளை காட்டினா சோறு சாப்பிட மாட்டேங்கானே. சாப்பிட வைக்கணும். அந்த காலத்தில் பட்னி போட்டாங்க, இந்த காலத்தில் போட மாட்டேங்காங்க. இப்போ யார்கிட்டையுமே பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துட்டே வருது. ஏஐ, ஜெமினி அப்படின்னு நிறைய ஆப்பு வளர்ந்துக்கிட்டே வர்றதுனால பைபிளை நம்ம ஒரு பொருட்டாவே என்றதில்லை. மொபைலில் கூட இப்போ பைபிள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபுல்லாக மொபைல் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில். பரிசுத்தம் வாழ முடியாது. அதனால கண்டிப்பாக வாழவே முடியாது. தேங்க்யூ. அதனால இனிமையாவது பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்லை அவாய்ட் பண்ணணும், பைபிளை ஹை பண்ணணும். சரி, கைதட்டிடலாம். உங்கள் பேர் ஊர் பேர் சொல்லிட்டு பேசுங்க. உங்கள் பேர் ஊர் பேர் சொல்லி பேசுங்க. கத்திரை பஸ்ஸாம் சொல்கிறோம். என் பேர் அனிதா. நான் கேடிஸ் நகர்லேருந்து வரேன். பரிசுத்தமாக வாழ முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது தான். ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம், வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போது எனக்கு ஒரு பர்சனலாக பேசின ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். யோசேப்போட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க அண்ணன்மார் எல்லாருமே பகைச்சாங்க. அதுக்கப்புறம் எகிப்துக்கு போனார். அங்கே தப்பான அவருக்கு மேலே பழி சுமத்தி அவரை திருப்பி ராஜாவாக்குனாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதில் எல்லாத்துலேயுமே யோசேப்புக்கு தப்பு செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் நமக்கும் இந்த வாழ்க்கையில் ஏசுப்பா தப்பு செய்கிறதுக்கு சான்சஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் எது எனக்கு தகுதியோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறணும். இப்போ பைபிள் வாசிக்கிறது எனக்கு தகுதியாக இருக்குது அப்படின்னா நான் அதை எடுத்துப்பேன். ப்ரேயர் பண்ணுறது தகுதியாக இருக்குது,
அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா எது தகுதியோ அதை எடுத்துக்கிறணும். அப்போ கண்டிப்பாக நம்ம எதுக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்றத நினச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பரிசுத்தமாக வாழ முடியும். யோசேப்பு மட்டும் இல்லை, தானியேலை கூட எடுத்துக்கலாம். அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸர் ஆகிறதுக்காக என்னென்னமோ அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுக்க சொன்னாங்க. அப்போது அவர் என்ன சொல்லியிருப்பார், இதுலேருந்து என்ன நான் வந்து தீட்டுப்படுத்தாம இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் 3 வேளையும் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாரு, ராஜாக்குள்ள சாப்பாடை சாப்பிடல. ஆனால் எல்லாத்த விட அவர் தான் என்னவா இருந்தார், இதாக இருந்தார். அப்போ நம்ம ஃப்ரெண்டு இந்த வாலிப காலத்தில் என்ன பண்ணுவா, சினிமா போவா, ஊர் சுற்றுவா, ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டடிப்பாங்க, ப்ரேயர் மீட்டிங் கட் பண்ணிட்டு போவாங்க, சண்டே அதுமா வெளியே போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா அப்பா மட்டும் சண்டே சர்ச்சைக்கு கூப்பிட்டு வராங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம அந்த சண்டேவை ஏசப்பாக கூட கொடுத்தோம்னா நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். நம்ம கையில் தான் ஏசப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. நீ எதை சூஸ் பண்ணுறியோ அதை பொறுத்து இருக்குது. அப்போ நம்ம இப்போ ஏசப்பா தான் சொல்லிட்டாங்கல்ல பைபிளில், வேதம் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ஓய்வு நாள் ஆசரிக்கணும், அம்மா அப்பா கீழ்படியணும், 10 கட்டளையை ஃபாலோ பண்ணிட்டாலே பரிசுத்தமாக வாழ்ந்துடலாமே. அப்போ கண்டிப்பாக பரிசுத்தமாக வாழ முடியும். தேங்க்யூ. கரெக்டாக டைமுக்கு முடிச்சிட்டாங்க. சோட்டா பாயா, சோட்டா பீன் சொல்லுங்கம்மா. என் பேர் சாம். நான் வந்து திருநெல்வேலி டவுன்லேருந்து வரேன். இந்த காலகட்டத்தில் நம்மளோட வாலிபர்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஏன்னா பழைய காலத்தில் 10 கட்டளைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா அவங்கள வந்து இந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணவங்களை வந்து கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. இந்த காலகட்டத்தில் யார் தான் 10 கட்டளையை ஃபாலோ பண்ணுறா? ஃபாலோ பண்ணுறவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். ஒரே ஒரு கையை பார்க்குறேன். பார்த்தீங்களா, எத்தனை பேர் கை தூக்கலை? அதனால் வாலிபர்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது. நன்றி. பாரு, அவன் இன்னும் வளரவே இல்லை. ஒரே பால் போல்டு. என் பேர் ஜூலியா நேவிஸ். நான் திருநெல்வேலி சுத்தமல்லி விளக்கு. இப்போ 10 கட்டளை சொன்னாங்க, ஆனால் இப்போ ஏசப்பா புதிய ஏற்பாடில் 2 கட்டளை மாற்றிட்டாங்க. அது உண்மையா இல்லையா? அந்த கட்டளையாவது கை கொள்றீங்களா? என்னைய நேசிக்கும் போது பிறரை நேசிக்க. சாப்பிடும் போது கூட ஒரு பொண்ணு தனியாக வந்தா, நீ தனியாக அந்த பொண்ணு என்னை பார்த்தா உடனே சாப்பிடாம இருக்காங்களா? உங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தீங்களா? அங்கே இருந்தா கொடுத்துருக்கோமே. அந்த பொண்ணு தனியாக வந்தா, சரி வா ஜாயிண்ட் ஆகு. நான் இனி நேசிக்கும் போது அந்த பொண்ணையும் நேசித்தேன். அப்படி நேசித்தா நம்மளுக்குள்ள சண்டையும் வராது. இந்த மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும்னா நான் இப்படியும் என்னால் இந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தவங்க அவங்க சண்டை போடுதாங்கன்னா இன்னும் அவங்கள்ட்ட போய் நான் மல்லுக்கு சண்டை நிற்பேன் அப்படி நிற்பாங்கல்ல. அதே மாதிரி நான் இந்த இதில் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஒரு சின்ன ஒரு டைம் வரை வச்சுக்கணும். நான் இது வரைக்கும் எடுக்க மாட்டேன். அவங்களால இருந்துட்டாங்கன்னா அவங்கள மாதிரி பரிசுத்தமாக வாழ முடியுது. நான் இந்த கொஞ்ச நேரத்தில் இருக்க முடியும்னா, ஆனால் இந்த மாதிரி வாழணும் என்னால் முடியும்னு நினச்சாங்கன்னா முடிய தானே செய்யும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் மாறணும்னு நினச்சிட்டேன்னா மாற முடியும். நம்ம விசுவாசிக்கணும், என்னால் முடியும், நான் மாறுவேன், என்னால் முடியும். ஏன் எல்லாரும் நெகட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக நினைக்கலாமே. என்னன்னு தெரியல, எல்லா ஊர்லேயும் மிக்சடாக உட்காருவாங்க. இங்கே தான் திருநெல்வேலியில் தான் பொம்பளை பிள்ளைங்க பரிசுத்தமாக வாழ முடியுங்கிறாங்க, பசங்க வாழ முடியாதுங்கிறாங்க. இன்னும் கருத்துக்களை கேட்டோம். பர்த்டே அம்மா உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஓகே, பேர் ஊர் சொல்லுமா? பேர் வந்து எபி. என்ன இப்போ வெளியே போகணும்னு சொன்னாங்களா, ஜெலின் பாஸ்டர், அந்த ஆள் தானா? இப்போ நான் என்ன சொல்கிறோம்னா, 2012-13 காலகட்டங்களில் நான் ஒரு 90s கிட்ட நான் லவ் பண்ணியிருக்கேன். அங்கே அந்த மாதிரி லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பட்டன் ஃபோன் தான் உண்டு. இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஸ்னாப்சாட் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்க போகணுன்னா 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தேடி பார்க்க போகணும். உடனே மெசேஜ்லலாம் பேச முடியாது. எப்போ மாட்டு மெசேஜ் வரும், மிஸ் யூ, கிஸ் யூ, கால் மீ. அப்போ எங்களுக்கு அது பாவம் பண்ணைக்கு வாய்ப்பே கிடைக்கல. அந்த பிள்ளைகிட்ட போய் நான் என்ன பண்ணாலும் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போவும் இந்த ஜென்ரேஷனில் ஸ்னாப்சாட் இருக்குது. டக்குன்னு ஒரு ஸ்னாப்பு, நான் இங்கே இருக்கேன், இந்த இடத்துக்கு வந்துரு. பாவம் பண்ணைக்கு ஈஸி, அவன் ஈஸியாக போயிடுவான். நான் வீட்டில் இருக்கேன், அதாவது இன்ஸ்டாகிராம் உடனே பேசிடலாம். நான் வீட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, நீ இந்த டைமுக்கு ஈஸியாக வீட்டுக்கு வந்துடலாம். பாவம் பண்ணதுக்கு ஈஸி. வாட்ஸ்அப்பு உடனே பேசி பாவம் பண்ணதுக்கு ஈஸி. அதாவது இப்போ நம்ம இந்த கூட்டத்துக்கே வந்திருக்கோம். கூட்டத்துக்கே நம்ம எதுக்கு வந்திருப்போம், சரி இனிமேட்டு மனம் திரும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 300 கூட்டம் அட்டன் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அதே மாதிரி வந்திருப்போம். இதே மாதிரி நான் வீட்டுக்கு போவேன் ஒரு 10 நாள், சரி அங்கே பார்க்கக்கூடாது, சரி இங்கே பார்க்கக்கூடாது. இன்றைக்கி தான் அன்னைக்கு ஜெலின் பாஸ்டர் பேசியிருக்காரு, பார்க்கக்கூடாது, சரி பார்க்கக்கூடாது.
கெட்டாத பேசக்கூடாது, வரும் பேச மாட்டோம். ஆனால் அந்த 10 நாள் கழித்து ஒரு பிள்ளையோட இன்னொரு பிள்ளை அழகான பிள்ளை வரும். அவன் முடிஞ்சு பார்த்தோன்னே சரின்னு பாஸ்டராவது போக வேண்டியதான். இவாதான் நம்ம வாழ்க்கைன்னு தோணும். அடுத்த ஒரு பிள்ளையை பார்க்கும்போது இவாதான் நம்ம வாழ்க்கை. அந்த பிள்ளைங்களும் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாளுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒருத்திட்ட பேசிகிட்டு இருப்போம், அதுக்குள்ளே ஸ்னாப்சாட்டில் ஒருத்தி ஸ்னாப் போடுவான். இப்படி இருக்கும்போது நான் எப்படி பாவம் பண்ணாமல் இருக்க முடியும்? இவ்வளோ ஆஃபர் இருக்குது இந்த உலகத்தில், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பாவம் பண்ணதுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது, ஷேர் சேட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்னும் பல ஆப் இருக்குது. பல ஆப்பில் என்னென்னலாமோ பண்ணலாம். 1 ரூபா கொடுத்தா வீடியோ கால், 2 ரூபா, இப்படி நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்மளே சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம எப்படி பாவம் பண்ணாமல் வாழ முடியும்? இதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்கள் சர்ச்சில் யோசேப்பு ஜெபக்குழுன்னு ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்து, சரி நம்ம பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, கடவுள் கூட ஒரு டச்சிலேயாட்டு இருக்கணும் அப்படி நாங்கள் அப்போ தான் யூத் மீட்டிங்கில் பேசியிருப்போம். இல்லை இன்றைக்கி யாரும் கெட்டாத்த போடக்கூடாது, இப்போ தான் பேசியிருக்கோம், நாளைக்கு இந்தந்த அதிகாரம் வாசிங்க அப்படிமோ. பேசுமா பேசு, ஒரு செகண்டில் டக்குன்னு மூடி பார்க்க. இப்படி பேசியிருப்போம் யூத் மீட்டிங்கில். சொல்லி வாய மூடிட்டு ஒரு 2 நாள் கழித்து அந்த மோனை இந்த மோனை எங்களுக்குள்ளே பேசுவோம். இப்படி இருக்கும்போது நான் எப்படி பாவம் பண்ணாமல் இருக்க முடியும்? நீங்களே அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். அந்த காலத்துலேயே 10 கிலோமீட்டர் தேடி போயிருக்க. நான் ஈவ்லின் ஹென்ரிட்டா, நான் கேடிசி நகர்லேருந்து வரேன். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி பாவம் வந்து வரும். அந்த பாவத்தை எல்லாத்தையும் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம அறிக்கையிட்டு நம்ம அதுக்கப்புறம் பரிசுத்தமாக நம்ம வாழ நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வாழ முடியும். நம்ம முழுசாக ஏசப்பா கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எப்படி நிறைய பேர் பைபிளில் ஏசப்பாவை முழு வாழ்க்கையை ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழ்ந்தாங்களோ அதே போல் நம்மளும் தமது முழு வாழ்க்கையை ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக செல்ஃப் கண்ட்ரோலோடு வாழணும். தேங்க்யூ. அதாவது எல்லோரும் பேசிட்டீங்களாம்மா? எல்லோரும் ஓகே. பரிசுத்தமாய் வாழ முடியுமா அப்படின்னு பைபிள் படி பார்த்தா முடியும். அவங்க சொன்ன மாதிரி தானியேல், யோசேப்பு எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஜென்சி கிட்ஸ், அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாடை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பழைய ஏற்பாடில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ரொம்ப கம்மியானவங்க. ராஜாக்கள், ஆசாரியர்கள் கொஞ்சம் பேர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. புதிய ஏற்பாடில் ஆண்டவர் அப்படி பண்ணலை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இந்த காலத்தில் நீங்கள் அபிஷேகத்தை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும். உலகம் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கோ, சாத்தான் எவ்வளோ அப்டேட்டாக இருக்கோ, ஆண்டவர் அதே மாதிரி இருக்கிறார். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் தவறான வீடியோ இருக்குது. அதே மாதிரி எல்லாருடைய பிரசங்கங்களையும் நம்ம கேட்கலாம், யூடியூப்பில் பிரசங்கங்களை கேட்கலாம். அதே மாதிரி மொபைல் ஆப்பு, தம்பி சொன்ன எல்லா ஆப்பும் ஆப்பு வச்சிரும், சரியா? ஆனால் தேவையில்லாத எல்லா ஆப்பும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரி, தேவையான ஆப் இருக்குது. தமிழ் பைபிள் வச்சுக்கலாம், இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கலாம், என்னென்ன பைபிள் வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையும் ஆப்பில் நம்ம வச்சுக்கலாம். ஆப்பில் கூட பைபிள் நீங்கள் வாசிக்கலாம். ட்ராவலில் இருக்கும்போது மற்ற நேரங்களில் நீங்கள் பைபிள் வாசிக்கலாம். ஸோ இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும். ஆண்டவர் அதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுறார். ஒரு காலத்தில் பாவம் பண்ணவங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப நாள். இப்போ அப்படி கிடையாது. ஆண்டவர் உடனே அந்த பிள்ளைகளை தூக்குறார், சப்போர்ட் பண்ணுறார், அபிஷேகத்தை கொடுக்குறார், வல்லமையை கொடுக்குறார், எல்லாம் ரெட்டிப்பாக கொடுக்குறார். எலியாக்கு பிறகு எலிசாக்கு ரெட்டிப்பா. பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகம். அதே மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்குறார். ஆண்டவர்கிட்ட அப்படி கடவுள் பயந்து தான் இருந்தாங்க பழைய ஏற்பாடு காலத்தை எடுத்து. இப்போ அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட செல்லமேங்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக பேசுகிறாங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக, அப்படியெல்லாம் ஆண்டவரும் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஸோ இந்த காலத்துலேயும் பரிசுத்தமாக வாழ முடியும், பைபிள் காலத்துலேயும் வாழ முடியும், சரியா? ஆனால் இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும். பாவம் அந்த கால விபச்சாரம் ஓரினை சேர்க்கை சோதம் குமார பட்டணத்தில் இருந்துச்சு, இன்றைக்கி இருக்கிறது. அன்னைக்கும் பாவம் இருந்துச்சு, இன்றைக்கி இருக்கிறது, சரியா? தம்பி சொன்ன மாதிரி தான். நாங்கள் எங்கள் காலத்தில் ஒரு தவறான படம் பார்க்கணுன்னா அடல்ட் ஒன்லி தேட்டர் போனோம், அப்படி இருந்துச்சு. அப்புறம் விசிடி, அதில் கேசட், அதெல்லாம் வந்துச்சு. இப்போ மொபைல்லே கையில் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம மாறணும், மாற்றிக்கணும். நைட்டு 9க்கு to காலையில் 9 நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ண மாட்டேன், அப்படி தீர்மானம் எடுங்க. நைட்டு ஆன் பண்ண மாட்டேன், தேவையில்லாத ஆப். இப்போ நானே ஒரு காலத்தில் ஜோமன் ஆண்டவர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயே ரொம்ப வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் ஆகுது. சிம்பிளாக ஆண்டவர் முடிச்சார், அன்இன்ஸ்டால் பண்ணு. அதுலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்கே டீம் பசங்க தான் என்னோட ஐடி செலதை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும், சரியா? தானியேல் வாழ்ந்திருக்கிறார், யோசேப்பு வாழ்ந்துருக்கார். அந்த காலத்திலே வாழ்ந்திருக்காங்க. யோசேப்புக்கு எப்படி வந்துச்சு இல்லை, ஸ்னாப்சாட் வரல, அது வரல, சட்டையை கலத்திட்டு கூட நின்னான்,
சரி, அவன் ட்ரெஸ்ஸை வஸ்திரத்தை கலத்தி அந்த அளவுக்கு அவனுக்கு சோதனை நெருக்கமாக இருந்துச்சு. ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். சரியா, வந்து முன்னாடி தைரியமாக பேசின பிள்ளைகளுக்கு நல்லா கைத்தட்டிடலாமா? உங்களுக்கு ஒரு gift கொடுத்துடலாம். ஸோ எல்லாரும் இருங்க, உங்களுக்கு ஒரு gift நல்லா கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்காக. இப்போ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ஆரம்பிக்குது. யாராவது உங்கள் கையில் கேள்வி பதில் எழுதிங்கன்னா எழுதி கொடுங்க. பென் இருந்ததுன்னா ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்டை கொடுக்கும்படி அன்போடு கரங்களை தட்டி வரவேற்கலாம். காவல் கிணறு சேகர தலைவர் ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. ஆமாம், கை தட்டிடலாம், நல்லா கை தட்டிடலாம். ஸ்பான்சர் பை ஜான்சன் அண்ணன். சரி, நல்லா கிளாப் பண்ணிடலாம். தைரியமாக வந்து பேசின பிள்ளைங்களுக்கு. விஜய் எங்கம்மா? கொஸ்டின் ஆன்சர் எழுதுனதை வாங்கிட்டு வாங்க. அபிஷேக் வாமா. கொஸ்டின் ஆன்சர் வாங்கிட்டீங்களா? யாராவது ஒருத்தன் வாங்கி கொடுங்க வாலண்டியரா. யூத் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் நடக்குது. சகோதரி ரோஸ்லின் ரெக்ஸ் அக்கா எங்களெல்லாம் கத்தருக்குள்ள வழி நடத்தின ஒரு ஆவிக்குரிய தலைவி. ஜூன் 13 சாட்டர்டே, ரத்தனம் ஹால் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட். சரியா, ஜூன் 13 சனிக்கிழமை ரத்தனம் ஹாலில் வச்சு ஒரு வாலிபர் ஊழியர் பயிற்சி நடைபெற